வணக்கம் நண்பர்களே. கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணால் வட்டி கட்டியே காலம் போயிடும். கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணால் கடன் அதிகமாகிடும். கிரெடிட் கார்டு வாங்கினா கடன் சுமையில் மூழ்கிடுவோம் அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர் கிரெடிட் கார்டை பார்த்தாலே பயப்படுறாங்க. உண்மையை சொல்லப்போனால் கிரெடிட் கார்டை நீங்கள் யூஸ் பண்ண கற்றுக்குனீங்கன்னா மாதத்துக்கு 1000 கணக்கில் நீங்கள் சேவ் பண்ணலாம். அதை வச்சு நீங்கள் ஃப்ளைட்டில் போகலாம், நிறைய ஆஃபர் வாங்கலாம், ஃப்ரீயாக மூவிக்கு போகலாம். இது மாதிரி நிறைய பெனிஃபிட் இருக்குது. ஸோ நீங்கள் கிரெடிட் கார்டை யூஸ் பண்ண கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களை மாதிரி ஒரு ராஜா யாருமே இருக்க முடியாது. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் கிரெடிட் கார்டை எப்படி ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ணுறது அப்படின்றத தான் சொல்ல போகிறேன். வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி காயின் சேவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹாய் ஆல், வெல்கம் டு காயின் சேவர். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி எப்படி 5000 ப்ளஸ் நம்ம சேவ் பண்ணலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட் டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் பேமெண்ட் மெத்தட். ஸோ ஃபுல் பேமெண்ட் மெத்தடில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா ஒரு சம் ஆஃப் டியூரேஷன் இருக்கும் ஒரு கிரெடிட் கார்டுக்குமே. எக்ஸாம்பிளுக்கு 40 டேஸ்லேருந்து 50 டேஸ் வரலும் டைமு கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த 50 டேஸ் என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் எந்தெந்த பொருள்லாம் வாங்கணுமோ அது எல்லாத்துக்குமே நீங்கள் கிரெடிட் கார்டே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வர பேங்க் பேலன்ஸ், உங்கள் சேலரியோ இல்லை உங்களுக்கு வர பேலன்ஸையோ நீங்கள் அப்படியே ப்ரீமியமாக உங்கள் அக்கௌண்ட்டில் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுட்டு கிரெடிட் கார்டு வச்சு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். கிரெடிட் கார்டு வச்சு யூஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக அந்த 50வது நாள் உங்களுக்கு பில் வரும்போது அதை டோட்டலாக சிங்கிள் பேமெண்ட்டாக பே பண்ணுங்கள். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு அந்த அமௌண்ட்டுக்கான உங்கள் சேலரிக்கான அமௌண்ட்டுக்கான வட்டியுமே கிடைக்கும். சேம் டைம் நீங்கள் இப்படி பே பண்ணும்போது கிரெடிட் கார்டுலேருந்து உங்களுக்கு 0% இன்ட்ரெஸ்ட் தான். ஸோ நீங்கள் இதில் ஈஸியாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி யூஸ் பண்ணுறதால உங்களுக்கு மினிமம் ஒரு 1000லேருந்து 2000 வரலுமே சேவ் ஆகும். ஸோ நீங்கள் எப்பயுமே கிரெடிட் கார்டுக்கு ஃபுல் பேமெண்ட்டை கட்டுற பழக்கத்தை வச்சுக்கோங்க. ரூல் நம்பர் 2, கேட்டகரி பெனிஃபிட். அதாவது உங்கள் செலவுக்கு ஏற்ற கார்டை யூஸ் பண்ணுங்கள். எல்லா கிரெடிட் கார்டுக்கும் ஒரே மாதிரி ரூல் இருக்குமோன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ ஒரு கிரெடிட் கார்டுக்குமே ஒரு ஃபியூச்சர்ஸ் ஆஃப் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கார்டை சூஸ் பண்ணணும். அது எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் அமேசான், ஃப்ளிப்கார்ட் இது மாதிரி பிளாட்ஃபார்மில் அதிகமாக பொருள் வாங்குவீங்க அப்படின்னா நீங்கள் கேஷ்பேக் கிடைக்கிற கார்டை யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு அமேசான் பே, ஐசிஐசிஐ, ஃப்ளிப்கார்ட், ஆக்சிஸ் இது மாதிரி கார்டை நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு 5% ஆஃப் கேஷ்பேக் கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் அடிக்கடி ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ட்ராவலுக்கு ஏற்ற மாதிரி கார்டை சூஸ் பண்ணலாம். இதில் உங்களுக்கு ஏர்ல ஆஃப் ஆக்சஸ் ஃப்ரீயாகவே கிடைக்கும். ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணால் ஏர் மைல்ஸுமே கிடைக்கும். நீங்கள் பெட்ரோல் டீசல் அதிகமாக போட்டிங்கன்னா ஃபியூல் பிராண்டுக்கு ரிலேட்டடான யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் பெட்ரோல் அதிகமாக போடுற மாதிரி இருந்துச்சுன்னா ஃபியூல் பிராண்டட் கார்டை யூஸ் பண்ணுங்கள். உங்கள் லைஃப் ஸ்டைலுக்கே செட் ஆகாத கார்டை வச்சுட்டு ஒரு யூஸுமே இல்லை. அதனால் கரெக்டான கார்டை சூஸ் பண்ணுங்கள். லைஃப்பை பீஸ்ஃபுல்லாக மூவ் பண்ணுங்கள். ரூல் 3, ஆப்டிமைஸ் யுவர் ரிவார்ட் பாயிண்ட்ஸ். நம்மள பல பேர் பண்ணுற தப்பே இதுதான். நீங்கள் பாட்டு கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுவீங்க, பட் அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற ஒரு டைமுக்குமே உங்கள் கார்டுக்கு பாயிண்ட் இல்லை ரிவார்ட்ஸ் கிடைக்கும். அதை நீங்கள் கரெக்டான டைமில் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களை அடிச்சிக்க ஆளே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கிரெடிட் கார்டில் அவ்வளோ ஆஃபர், அவ்வளோ பெனிஃபிட் வரும். சேம் டைம் அதுக்கு எக்ஸ்பைரி டேட்டுமே இருக்குது. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தான் பெரிய ப்ளஸ்ஸே. அதனால் வருஷத்தில் ஒரு முறையாச்சு உங்களோட கிஃப்ட் வச்சரை செக் பண்ணுங்கள். அதை முடிஞ்ச அளவுக்கு காசாவோ இல்லைனா ரிவார்டாவோ மாற்றி அதை எப்படி பயன்படுத்தலான்றதை கற்றுக்கங்க. ரூல் நம்பர் 4, சிபில் ஸ்கோர். சிபில் ஸ்கோரை நீங்கள் 750 ப்ளஸ்க்கு வச்சுருந்தீங்கன்னா கிரெடிட் கார்டில் உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு நீங்கள் ஒரு கிரெடிட் கார்டு வாங்குறீங்கன்னா அதோட லிமிட் வந்து 1 lakh கொடுக்குறாங்கன்னா நீங்கள் 1 lakhம் ஃபுல்லாக எடுக்கக்கூடாது. அதில் ஜஸ்ட்டு 30% ஆஃப் அமௌண்ட் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஃபுல் அமௌண்ட்டும் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களோட சிபில் ஸ்கோர் அடி வாங்கும். இவங்ககிட்ட பணமே இல்லை, இவன் ரொம்ப பண கஷ்டத்தில் இருக்கான்ட்டு ரொம்ப டவுன் ஆகிடும் உங்கள் சிபில் ஸ்கோர். அதுக்கப்புறம் உங்களால் அந்த கிரெடிட் கார்டு வச்சுருக்கிறதே யூஸ் இல்லாமல் போயிடும். அதனால் நீங்கள் 30% மட்டும் யூஸ் பண்ணிங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு 30,000 மட்டும் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்யூச்சரில் நீங்கள் ஒரு லோன் எடுக்கிறீங்கன்னா அதோட இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு சிபில் ஸ்கோரை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுமோ அதுக்கேற்ற மாதிரி 30% ஆஃப் அமௌண்ட் மட்டும் செலவு பண்ணுங்கள். ரூல் நம்பர் 5, நோ காஸ்ட் இஎம்ஐ. தீபாவளி, பொங்கல் அப்படி இல்லைனா பிக் பில்லியன் டே இது மாதிரி ஆஃபர் டேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க. அப்படி ஆஃபர் கொடுக்கும்போது நீங்கள் கீழே இருக்க ஆஃபர் பட்டனில் போய் செக் பண்ணும்போது நீங்கள் ஒரு பெரிய பொருள் வாங்கும்போது, எக்ஸாம்பிளுக்கு ஒரு மொபைல் வாங்குறீங்க, இல்லை ஒரு வாஷிங் மிஷின், இல்லை டிவி இப்படி வாங்குறப்ப அதுக்கு வந்து நீங்கள் இந்த ஃப்ளிப்கார்ட்டை யூஸ் பண்ணிங்கன்னா
இந்த கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா இவ்வளோ தூரம் கேஷ்பேக் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் பேமெண்ட்லேயே உங்களுக்கு 3000லேருந்து 5000 வரையிலும் நீங்கள் மிச்சப்படுத்தலாம். சேம் டைம் நீங்கள் வாங்கும்போது நோ காஸ்ட் இஎம்ஐயில் வாங்குங்க. அப்படி வாங்குறப்ப அதுக்கு ப்ராசஸிங் ஃபீஸ் அண்ட் ஜிஎஸ்டி இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு வாங்குங்க. அப்படி செக் பண்ணாமல் வாங்கினீங்கன்னா நீங்கள் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ண தெரியலன்னு அர்த்தம். சிம்பிளாக சொல்லணுன்னா கிரெடிட் கார்டு வந்து ஒரு கத்தி மாதிரி. அதை வச்சு நீங்கள் உங்கள் கையையும் கட் பண்ணிக்கலாம். அதை வச்சு நீங்கள் நிறைய ரிவார்ட்ஸுமே கெயின் பண்ணிக்கலாம். ஸோ கிரெடிட் கார்டு பில்லை ஃபுல் பேமெண்ட் பண்ணுங்கள். 30%க்கு கீழே யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி ஆஃபர் அண்டு போனஸ்லாம் வந்துச்சுன்னா அதை எப்படி யூஸ் பண்ணணுன்றதை கற்றுக்குங்க. கிரெடிட் கார்டை வச்சு நல்லா யூஸ் பண்ண கற்றுக்குங்க. சேம் டைம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம காயின் சேவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.